பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் 2வது நாள் சீர் கொண்டு போகணுமா. உடனே எல்லாம் ரெடி ஆகிட்டு அத்தைப்பூ வச்சு விட்டாங்க. அப்படியே கிளம்பி போனால் அரிசி தேங்காய் பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க. தலையில் தூக்கிட்டு போகணுமா. பார்க்க குட்டியாக தான் இருக்குது, வெயிட் இல்லைன்னு பார்த்தா சரியான வெயிட், தூக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் தலையில் வச்சு தான் கொண்டு போகணுமா. ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. அங்கே மாரியம்மன் கோயிலேருந்து பிள்ளையார் கோயில் கொண்டு வரணுமா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போனேன். நல்லாவே இருந்தது, நல்லா பெருசாக. அங்கே போயிட்டு முளைப்பாரி சீர் வரிசை எல்லாருமே வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமியார் அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி லைனில் போய் ஆளாக நிற்கணுண்டான்னு சொல்லிட்டு தூக்க முடியல. மெதுவாக தூக்கிட்டு போய் நின்னா லைனில் ஃபஸ்ட் ஆளாக இடமே கிடைக்கல. ஏதோ ஒரு ஓரத்தில் நிற்பேன் பாருங்க பின்னாடி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பூசாரி நடக்க ஆரம்பிச்சனே எல்லாரையும் பூந்து ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கோயிலை ஒரு சுற்றிட்டு சீர்தட்டை வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா லைன் நிற்கிது ஒரு படியாக. என்னடா பார்த்தா சாப்பாடுக்கு அவ்வளோ லைன் ஆயிடுச்சு. இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் கோயிலுக்கு கும்பத்துக்கு வைக்கிற தானியத்தை தொட்டு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போனால் கூட்டம் குறைஞ்சிருச்சு. தேவையான சாப்பாடு நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம். பாய்.